இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் ஞானத்தில் எப்படி வளர்றது, ஞானத்தில் வளர்வதன் மூலமாக எப்படி நம்ம சந்தோஷமாக வளமையாக செழிப்பாக இந்த உலகத்தில் வாழலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கேட்குற அந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. விஸ்டம் ஃபவுண்டட் ஆன் ஃபியரிங் காட். தேவனை பயப்படுவதை சார்ந்திருக்கிற அடிப்படையாக கொண்டிருக்கிற ஞானம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 1-7 வரை. நாம் இந்த வேத பகுதியில் பார்க்குற முக்கியமான ஃபோக்கஸ் பாயிண்ட் அல்லது ஃபோக்கஸ் வேர்ஸ், அதாவது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் எது அப்படின்னா 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். In Proverbs chapter 1, the focus verse that we need to look at is verse 7. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. ஞானம்னா என்ன, கடவுளுக்கு பயப்படுறதுனா என்ன? What is wisdom and what is fearing God? ஞானம் என்றால் நாம் பயன்படுத்தும் நாலேஜ், அது பயன்படுத்தும் அறிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயன்படுத்தும் அறிவில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, எது ஆண்டவருடைய பார்வையில் நல்லது கெட்டது என்பதை பார்த்து நல்ல காரியத்தை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறமை தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. So what is wisdom? Wisdom is applying knowledge, knowing what is good and bad in God's sight, and then applying that in our life. இந்த ஞானம் தேவனுக்கு பயப்படுவதை சார்ந்திருக்கிறது. And this wisdom is connected with fearing God. ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? What does it mean to fear God? ஆண்டவர் நம்மளை கண்ணை குத்திடுவாரு அடிச்சிருவாரு அப்படிங்கிறது கிடையாது. It doesn't mean that God will poke your eyes or will destroy you. ஆண்டவருடைய மகத்துவத்தையும் நன்மையையும் பார்த்து பிரமிக்கிறது, அதன்படி அதனால நாம அவருக்கு கீழ்ப்படிகிறது. It is actually recognizing the greatness and goodness of God and therefore obeying him. ஆண்டவருடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். So when you talk about the greatness of God, you see that the Lord who created everything is our Father. அவர் நமக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே செய்து வைத்திருக்கிறார். And he has done everything that is good for us. அதை பார்க்கும்போது நம்ம பிரமிச்சு ஆண்டவரே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றோம், அவருக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோம், அவரை நம்புறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். So when we see his greatness, we are in awe and therefore we love him, we obey him and we follow him. So இதுதான் தேவ பயம் என்பது. So this is the fear of God. So நம்முடைய ஞானம் இந்த தேவ பயத்தை சார்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். So our wisdom is connected with the fear of God. கர்த்தருக்கு பயப்படுவதே அறிவினுடைய ஆரம்பம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We see that the fear of God is the beginning of knowledge. அறிவுன்னு நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லீங்களா, அந்த அறிவு கிடையாது. So when we talk about knowledge, it's not the knowledge we gain by studying. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை தாண்டி நாம வாழ்க்கையில பயன்படுத்தி சில அறிவை பயன்படுத்தி நம்ம கற்றுக்கொள்ளும் காரியம். So it's beyond factual information. It is things that we experience and apply in life. சிம்பிளா சொல்ல போனா நம்ம சொல்றோம் வச்சுங்களா, அந்த ஸ்விட்சை போட்டு அந்த ஃபேன் ஓடும் அப்படின்னா ஸ்விட்சை போட்டு பார்த்து இதுக்கு இந்த ஸ்விட்ச் தான், இந்த ஸ்விட்சை போட்டா இது ஃபேன் ஓடும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஞானம். So when you talk about you put on a switch, the fan will run, you know which switch to switch on before the fan will work. இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இவ்வளவுதான் ஞானம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்ப நீங்க யோசிக்கலாம். I gave a very simple example. You can think, is this all wisdom is? பட் இதை எடுத்து அப்படியே நம்ம என்ன செய்றோம், பல லெவல்ஸ்ல அப்ளை பண்றோம். So we take this simple knowledge and apply it in various levels of knowledge. இந்த மாதிரி பண்ணா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லீங்களா? So we think that if we do this in a particular way, we can solve a problem. ஏன்னா ஏற்கனவே நாம அப்படி யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறோம். Because we've already tried it and seen its effect. அல்லது வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. Or somebody else has tried it and seen the effect. So நாம அதே மெத்தடை யூஸ் பண்ணி அதே ரிசல்ட்டை நம்ம அடைகிறோம். So we do the same thing and get the same result. இது அனுபவ ரீதியில வருகிற ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So this is the wisdom we gain through experience. இந்த ஞானம் ஞானத்தினுடைய ஆரம்பம் தேவனுக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆரம்பம் தான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆரம்பம் தான்.
So when we say the fear of the God is the beginning of knowledge, it's only the beginning. சிலர் நினைச்சுக்கிறாங்க தேவனுக்கு பயந்தாவே எல்லோருமே அப்படியே ஞானவான்களா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So some people think that if you fear the Lord, then you become, attain heights of wisdom. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், அதனால நான் சயின்ஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. So they think I fear the Lord, so I'll be very good in science. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், அதனால பிசினஸ் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. So they think I fear the Lord, so I can be a great businessman. வேதவசனம் சொல்லுது தேவனுக்கு பயப்படும் பயம் வந்து ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா the first thing or the essential thing, the principal thing, அதாவது முக்கியமான காரியம் அப்படி நம்ம சொல்லலாம். பட் அதோட சேர்ந்து பல காரியங்களை நாம கொண்டு வருவது மிக முக்கியமான காரியம். So we need to have a lot of other things along with the fear of the Lord. அதனால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. So that's why many people just sit saying, oh, I fear the Lord. ஆனா எந்த ரிசல்ட் வராது. But they will not see any result. கடவுளுக்கு பயப்படுற பயம் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். So the fear of the Lord is a foundation for many things. தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்லலாம். So obeying the Lord is the essence of Christian life. ஆனா ஆண்டவருக்கு ஒபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை, பிளான் பண்ண வேண்டிய முக்கியமான காரியத்தை நம்ம பண்ணாம விட்டோம் அப்படின்னம்னா நடக்க வேண்டியது நடக்காது. So just because we obey the Lord, if we don't plan or execute the things we need to do, then things won't happen. நான் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தே இருந்தா அந்த இடத்துக்கு நான் போக முடியாது. So if I need to go to a particular place, I can't just sit and say, oh, I fear the Lord. I will never reach that place. நான் கடவுளுக்கு நான் கீழ்ப்படிகிறேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. I can say, just because you say I obey the Lord and sit there, you will not reach your destination. டிக்கெட் வாங்கணும், பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ நம்ம ஏறணும், தென் அந்த இடத்துக்கு போகணும். You first need to buy the ticket and then board whichever mode of transport you've chosen before you reach that place. The fear of God is the beginning of knowledge, or beginning of wisdom. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்து ஞானத்தினுடைய ஆரம்பம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஆண்டவருக்கு பயப்படுறார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எல்லாத்தையுமே ஞானமாக தான் தீர்மானம் பண்ணுவார் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. So just because somebody fears the Lord, they may not be wise in all the decisions that they take. நாம ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்தாலும் அதை நம்ம யூஸ் பண்றது கிடையாது பல வேளைகள்ல. So even if the Lord has given us wisdom, many times we don't use it. சரி, நான் சொன்னேன் தேவனுக்கு பயப்படுற பயம் தான் ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை அப்படின்னு நான் சொன்னேன். I just said that the fear of the Lord is the beginning or the foundation of something. அப்ப தேவனுக்கு பயந்து நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கும்போது நிச்சயமா அது ஞானமா தான் இருக்கணும். So when we take decisions when we fear the Lord, definitely it will be wise decisions. ஆனா சில வேளைகள் அப்படி இருக்கிறது இல்ல. But sometimes it doesn't happen that way. For example, ஆபிரகாம் வந்து சாராளை குறித்து பொய் சொன்னாரு. இவங்க வந்து என்னுடைய சகோதரின்னு சொன்னாரு. For example, Abraham told a lie regarding Sarah. He said she was my sister. ஆபிரகாம் வந்து தேவனுக்கு பயப்படாத மனுஷன்லாம் கிடையாது. Abraham was not somebody who didn't fear the Lord. தேவனை நம்பினாரு, தேவனுக்கு பயந்தாரு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. He trusted the Lord, he believed in the Lord, he obeyed the Lord. மோசேயை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. Take Moses for example. மோசே ஆண்டவரை நம்பினாரு, கீழ்ப்படிஞ்சாரு. Moses obeyed the Lord and trusted the Lord. ஆனா அவரும் தவறு செஞ்சாரு. But he also did mistakes. தாவீது தவறு செஞ்சாரு. David made mistakes. பேதுரு தவறு செஞ்சாரு. Peter made mistakes. எது சரி அப்படினு தெரிஞ்சும் அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். These people knowing what was right, they still made mistakes. சோ ஆண்டவருக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் நடக்கும் விஷயம் இல்ல. So fearing the Lord or obeying the Lord is not something you do once. இது அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். It's something that you need to do every day and every minute. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவனுக்கு பயப்படுற காரியம் இருக்க வேண்டிய ஒரு காரியம். And in every area of our life we need to be fearing the Lord. சரி, தேவனுக்கு பயப்படுறது அப்படிங்கிறது ஞானத்தினுடைய ஆரம்பம். So the fear of the Lord is the beginning of knowledge. அதுதான் வந்து எசன்ஸ், அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அடிப்படை, அஸ்திபாரம் அப்படி நான் சொன்னேன். அப்படின்னா வேற என்ன நமக்கு தேவை? So when you know that the fear of the Lord is the foundation or the essence, what else do we need? இந்த ஞானத்தினுடைய பல்வேறு அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So we're going to look at the various components of wisdom. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறதெல்லாம் நீங்களும் நான் முக்கியமா
இதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே வாழ்க்கையில பயன்படுத்தினா நாம எங்கேயோ போயிடுவோம். I'm sure that if we use what we're going to talk about, then we will reach greater heights. இந்த வருஷம் நான் ஜெபம் பண்றேன், ஞானமா வாழ்ந்து வளமை அடைய போறோம், முன்னேற போறோம் வாழ்க்கையில. I pray that this year we will use wisdom and grow and become prosperous in life. ஞானமாக நடந்து ஆண்டவருக்குள்ளேயும் வளர போறோம், எல்லாத்துலயும் வளர போறோம். So we're going to be wise and grow in spiritually too in the Lord and in all areas. நீங்க நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை நீங்க திறந்து வச்சுக்கோங்க. Turn with me to Proverbs chapter 1. ஏன்னா இந்த பிரசங்கத்தினுடைய எல்லா பாயிண்ட்ஸுமே அங்க இருந்தா வருது. Because the points for this message comes from Proverbs. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மொத 7 வசனங்களை நீங்க மெடிடேட் பண்ணலாம். You can go home and meditate on these first 7 verses too. ஓகே, இப்போ 2வது வசனத்துல இருந்து நாம பார்க்க போறோம். Let's look from verse 2. இந்த ஆரம்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள் எல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். So we see that the verse 1 says the proverbs of Solomon son of David king of Israel, and he says why these proverbs have been written. Verse 2 says for gaining wisdom and instruction, for understanding words of insight. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, சில வெர்ஷன்ஸ்ல இருக்கு நாலேஜ். இது எதுக்கு நமக்கு, இது எதை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது? நாலேஜை நோக்கி, அறிவை நோக்கி வழி நடத்துகிறது. So the proverbs the wisdom is leading us to knowledge. அறிவு முக்கியமா அப்படின்னா நிச்சயமா முக்கியம். Is knowledge important? Definitely. எப்படிப்பட்ட அறிவு நமக்கு முக்கியம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். அதாவது ஒரு அறிவை பயன்படுத்தி அதன் மூலமாக வந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். So the experiential knowledge is the most important. So பைபிள் என்னைக்குமே அறிவுக்கு விரோதமா இல்லவே இல்லை. The Bible is never against knowledge. ஆண்டவரே அறிவை தான் கொடுத்தாரு. The Lord itself gave us knowledge. ஆண்டவர் இப்படி சொல்லவே மாட்டார், நான் உனக்கு கொடுத்ததை எனக்கு நீ யூஸ் பண்ணாத, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டார். The Lord will never say what I've given you don't use for me but use for everything else. நம்ம பொதுவா மக்கள் மத்தியில இருக்கிற அந்த பொது அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது கருத்து என்ன அப்படின்னா, இது இந்த உலகத்துக்கு, இது உலகத்துக்கு. So the normal concept or thought process that people have is that the brain is for the world. இது கடவுளுக்கு. The heart is for the Lord. சொல்லுவாங்க, இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. They will say there is a distance between the heart and the brain. இந்த ரெண்டும் கலக்க கூடாது. The heart and the brain shouldn't connect. இதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. The head the brain was also given by the Lord and the heart was also given by the Lord. இந்த ரெண்டையுமே ஆண்டவர் அவருக்காக தான் கொடுத்தாரு. He gave us both for him. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்காக கிடையாது, மேத்ஸ்க்காக கிடையாது. He didn't give it for physics, chemistry or இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்த வேண்டியது யாருக்காக அப்படின்னா ஆண்டவருக்காக. The first place where we need to use our heart and our brain is for the Lord. So knowledge ரொம்ப ரொம்ப important. இந்த நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஹீப்ரு வேர்ட்ல அறிந்து கொள்வது, அறிந்து கொள்ள கற்றுக்கொள்வது. எப்படி அறிந்து கொள்வது என்பதையும் கற்றுக்கொள்வது. So the Hebrew word for knowledge is knowing and getting to know what you know. குக்கிங் பண்றதுனா குக்கிங் பண்றது ஓகே, ஆனா குக்கிங் பண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? So it's like, if you take cooking, it's not just cooking but also know how to cook. அப்புறம் அப்சர்வ் பண்றது, பார்க்கிறது, கூர்ந்து கவனிக்கிறது, அப்புறம் பர்சீவ் பண்றது, உணர்ந்து பார்க்கிறது. இது எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு காரியத்தை செய்வதற்கான திறன். So knowledge is also skill to do something. So எத்தனை பேர் சொல்வீங்க, நான் இந்த வர வருஷத்துல நாலேஜ்ல வளர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு? So how many of you are going to say that you will grow in knowledge in this year? Hallelujah, praise the Lord. நல்ல புக் வாசிங்க. So read good books. யூடியூப் ஒரு லைப்ரரி. நான் அடிக்கடி சொல்றதா, நல்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே, கோச்சிங் கிளாஸஸே இருக்கு. அதெல்லாம் நீங்க கேளுங்க. So YouTube, I often say, is a library of lot of good videos. It's a library. It has many courses. So go watch those. உங்களுடைய பொட்டன்ஷியலை, உங்களுடைய பலத்தை வீணாக்கிறாதீங்க. Don't misuse your strength.
உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. You have a lot of talents. உங்களுக்கு இருக்கிற கேபிட்டலே என்ன அப்படின்னா நீங்க தான், வேற யாருமே எதுவுமே கிடையாது. The main capital you have is yourself. பணம் இருந்துச்சுன்னா இதை செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க. Don't say I will do this only if I have money. நான் எனக்கு இருந்தா நான் இதை செய்ய முடியும்னு சொல்லுங்க. You say that if I am there for myself, I can do this. உங்களுடைய பிரெயினை வச்சு, உங்களுடைய நாலேஜை வச்சு, உங்களுடைய பலத்தை வச்சு, உங்களுடைய அறிவை வச்சு பெரிய பெரிய காரியங்கள் நீங்க செய்ய முடியும். With just your strength, your knowledge and your brains, you can achieve great things. பெரிய காரியங்களை செய்ய முடியலனால சின்ன காரியங்களை செஞ்சு பெரிய விதத்தில் நீங்க ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வர முடியும். Even if you don't do great things, you can do small things but create a great impact. நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறந்துடாதீங்க. Don't forget that knowledge is very very important. அறிவை உலகத்துக்கு கொடுத்துட்டு நீங்க சும்மா இருந்துடாதீங்க. Don't give your knowledge to the world and sit idle. உங்க ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். It's very important to be an expert in your field. என்ன ஃபீல்டுல நான் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. You decide in which field you want to become an expert. See, நான் மியூசிக்லாம் எக்ஸ்பர்ட் ஆக விருப்பம் இல்லை இப்ப. பிரதர் I mean John can become expert. அது என்னுடைய கோல் கிடையாது இப்போதைக்கு. So I'm not interested in becoming an expert in music. Or John or Jay Paul can. 4 தடவை ட்ரை பண்ணி நான் சின்ன வயசுல விட்டேன். I tried to as a youngster but I let it go. So என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் என்ன அப்படின்னா பைபிளை இன்னும் நல்லா படிக்கணும், தியாலஜி பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுதான் என்னுடைய கோல். So my goal is to become an expert in biblical studies and the Bible. வேத புத்தகத்தை மக்களுக்கு அழகா விளக்கி சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய கோல். So I want to become an expert in explaining the Bible to people. So நான் சொல்லலாம் என்ன ஒரு பைபிள் நர்ட்னு கூட சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒன்று சின்ன விஷயம்னா அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு தலைவலி வந்துடும். எனக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னா தலைவலி வந்துடும். You can call me a Bible nerd because if I don't understand something, I'll keep on at it. I might even get a headache, but I'll keep at it till I understand. இது ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க, நம்ம மக்களுக்கு சொல்லும்போது சரியா சொல்லணுமே. ஒரு சில வேளை பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போட்டுடலாம். பட் இது இன்னும் நம்ம ஆராயணும் அப்படிங்கிறதுலையே ஒரு 4-5 நாள் போயிடுது. So I want to know why somebody said something or how they said it. And when I prepare a message, it's very easy to prepare the points. But when I want to take it to the people, I spend a lot of time in research and that takes 3 to 4 days. பட் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்கும்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியும். But when I share that message after my preparation, I can answer any question you have. மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். If you have any points against the message, even for that I have answers. In fact என்ன மாற்று கருத்துக்கள் வர முடியும்ன்றதை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அப்படின்றத நான் சொல்றேன். I already have researched what can be spoken against that message. நான் என்ன சொல்ல வரேன் அப்படி கேட்டிங்கன்னா உங்க ஃபீல்டு நீங்க தேர்ந்தெடுங்க. இதுல நான் எக்ஸலென்ட் ஆக போறேன், எக்ஸலென்ட் ஆகுங்க. So what I'm trying to tell you is choose the field where you want to become excellent and become excellent in it. நம்ம பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. You cannot become perfect. I'm not a perfect Bible teacher. ஆனா நான் ட்ரை பண்றேன், எக்ஸலென்ட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். So you don't have to be perfect, but you can try to be excellent. நம்ம புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அதாவது நமக்கு என்ன அறிவு தேவையோ அதை அடைவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So it's very important to get the knowledge that you need. ஒரு பெரிய கப்பல் இருந்துச்சு. So there was a big ship. என்ஜின்ல கோளாறு ஆயிருச்சு. There was a problem in the engine. So ஒருத்தரை கூப்பிட்டாங்க ரிப்பேர் பண்றதுக்கு. So they called somebody to come and repair it. So அவர் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. So he said, "Oh, this cannot be repaired," and he went. ஆனா காசு மட்டும் சார்ஜ் பண்ணிட்டாங்க. But he charged. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டாங்க. Then they called another guy. என்ஜினை பாருங்கன்னு சொன்னாங்க. He said they asked him to check the engine. அவங்களும் எல்லாம் செக் பண்ணாங்க. They also checked everything. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியல. And they couldn't solve the problem. ஆனா வரவங்க எல்லாம் காசு மட்டும் வாங்கிட்டு போறாங்க. But each of them took money for their services. ஒருத்தர் வந்தாரு. So another guy came. செக் பண்ணாரு. He checked. அவரும் ஒண்ணும் பண்ண முடியல. He also couldn't do anything. போயிட்டாரு. He also left. கடைசில ஒரு வயசானவரை கூப்பிட்டாங்க. So finally they called a very old man. அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாரு. He checked everything. ரொம்ப நேரம் எடுத்து செக் பண்ணி பார்த்தாரு. எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க ஆர்வத்தோட என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. And he was checking everything and everybody was eagerly waiting to see what he was doing. எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிட்டு ஒரு இடத்துல சுத்தில எடுத்து டக்குன்னு தட்டினாரு.
So after checking everything, he came to one place, took a hammer and just hit it there. என்ஜின் ஓட ஆரம்பிச்சிச்சு. The engine started running. அவர் திரும்ப போயிட்டாரு. He went back. ஒரு வாரம் கழிச்சு $10,000 வந்து பில் அனுப்பிச்சார். After a week he sent his bill for $10,000. ஸோ இவங்க அவருக்கு எழுதுனாங்க. So they wrote back to him. நீங்க என்னென்னத்துக்கு இது செலவுன்னு சொல்லிட்டு நீங்க ஐட்டமைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. So they asked him for an itemized bill. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதாவது எப்படி $10,000 அவரு சார்ஜ் பண்றாரு, ஒண்ணுமே பண்ணலையே, சுத்தில எடுத்து சும்மா தட்டினாரு, அவ்வளவுதானே, இதுக்கு போய் இவ்வளவு சார்ஜ் பண்றாரு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு அவங்க சொல்றாங்க. So they asked him for the bill because they said all he did was hit that place with a hammer. Why is he charging $10,000? So அவரு ஐட்டமைஸ் பண்ணி ஒரு பில் அனுப்பிச்சாரு. So he sent back an itemized bill. So ஹேமர் எடுத்து சுத்தில எடுத்து அடிச்சதுக்கு $2 தான். So he said that it was only $2 for tapping with the hammer. ஆனா எங்க அடிக்கணும்னு அந்த நாலேஜ் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, அதுக்கு வந்து $9,998 அப்படின்னு போட்டார். So the knowledge that was required to know where to tap, he charged $9,998. அதான் நாலேஜ். And that is knowledge. நீங்க உலகத்தில் நீங்க பாருங்க, மேனுவலா, அதாவது சிந்திக்க தேவையில்லை, அப்படியே மெக்கானிக்கலா வேலை செய்றோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேமெண்ட்லாம் கிடையாது. So if you see in the world, if you're doing a mechanical job where you don't have to think, then you're not paid much. ஆனா சிந்திச்சு தான் பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்குல்ல, அதுக்கு நிறைய பேமெண்ட் இருக்கு. So any job that way you have to think a lot is always paid more. ஏன்னா திங்க் பண்றது அவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். I think all of you understand that thinking is very difficult. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது திங்க் பண்ணி ஒரு டிசைட், அதாவது தீர்மானம் எடுக்கிறது தான். So the most difficult thing in this world is to think and take the right decision. அடுத்ததாக நமக்கு என்ன தேவை? What is the next thing that we require? நீங்க நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா இங்க போட்டிருக்கு, ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து. So in verse 2 it says for gaining wisdom and instruction. ஆண்டவருக்கு பயப்படுறது மட்டும் போதாது. So it's not enough to just fear the Lord. போதகத்தை அறிவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So it's very important to understand the instruction. நமக்கு சொல்லி கொடுக்கறத நல்லா புரிஞ்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important to understand what is being taught. டிசிப்ளினோட கற்றுக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். It's very important to have discipline as you're learning. யாராவது கரெக்ட் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு நம்மள சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So very important to also be open to correction and changing ourselves. ஆக்சுவலா இந்த வார்த்தையை நீங்க எபிரேய பாஷையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராட்ல அடிக்கிறது தான். So the word for this instruction in Hebrew is to be hit with a rod. ராட்ல அடிச்சு சொல்லி கொடுக்கிறது. So it's to actually beat a child and teach them. அந்த காலத்துல டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. In those days teachers used to hit us. இந்த காலத்துல டீச்சர்ஸ் அடி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஸ்டூடண்ட்ஸ் இல்ல, மேல அங்க நிர்வாகத்துல, ஏன்னா அவங்க அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். So these days the teachers are being hit by the higher authorities because they cannot hit the children. நாம போதகத்தை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. So it's very important to accept the instruction. இத வந்து சல்லட மாதிரி சலிச்சி நாம சரிபார்த்து ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's also important to sieve and take the heart of the matter. இந்த போதகத்தை எடுத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிக முக்கியமானது. And it's very important to take this instruction and apply it in our life and change our life. அதுக்கப்புறம் நம்ம செய்யற காரியத்தை மாற்றுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then it's very important to change what we're doing. நான் சரியான ஆளா இல்லைன்னா சரியான போதகத்தை தர முடியாது. If I'm not the right person, then I cannot give you the right instruction. So ஆளு சரியா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important for the person to be right first. See, ancient Israelite cultureல ஆதி இஸ்ரவேல் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஃபேமிலில எல்லாரும் டீச் பண்ணுவாங்க. In ancient Israelite culture, everybody in the family will teach. ஒரு டீச்சர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. There was never one teacher alone. நீங்க அதனால தான் உபாகமம் படிச்சு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. So that's why when you see in the Bible it says parents have to teach the children. நம்முடைய கலாச்சாரத்தை தான் ஏதாவது ஒன்று பிள்ளைங்க சரியா செய்யல அப்படின்னா உங்க அம்மா இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு அப்பாவே கேட்பாரு. So in our culture only, if the child doesn't do well, then the father itself will ask, hasn't your mother taught you things? அப்பாவும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் மறந்துடுவார். He'll forget that the father also should be teaching the children. So தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி அப்புறம் அப்பா அம்மா எல்லோருமே சேர்ந்து ஒரு பிள்ளையை வளர்க்குறாங்க.
So you see that the grandparents, the aunts and uncles and the parents actually bring up a child. இது வந்து ஒரு நல்ல லேர்னிங் கம்யூனிட்டி. This is a very good learning community. இதுல வந்து இவங்க தான் டீச்சர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. It's never that only one person is a teacher. நாம எல்லாருமே ஒருத்தவங்கள வந்து என்ன பண்றோம், வடிவமைக்கிறோம். Each of us are actually molding each other. ஸோ அப்படி வடிவமைக்கும் போது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. So when we are molding each other, if somebody corrects you, be open to it. கரெக்ட் பண்றவங்களும் எப்படி பண்ணோம் அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணாம, நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட கற்றுக் கொடுப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So even the one correcting the other should not do it with I know everything attitude, but with the attitude of I am also learning along with you. அது மட்டும் இல்லாம நாம கற்றுக்கொள்வதற்கு நம்ம டிசிப்ளின் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's also very important to be disciplined as we are learning. என்ன கற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க நான் சொன்னேன். So I told you should learn. You should first decide what you want to learn. எவ்வளவு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க ஒவ்வொரு நாளும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கங்க. You need to also decide how much you're going to learn every day. ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இவ்வளவு கற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்றது தான். So if you look at smart goals, it's to decide that this much is what I'm going to learn. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் என்ன செய்ய போறேன், இங்கிலீஷ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. There are some people who will say that in a day I'm going to spend 1 hour learning English. 1 ஹவர்ல என்ன லேர்ன் பண்ண போறாங்க? அதாவது இங்கே பார்ப்பாங்க கடைசியில் எல்லாம் நானும் பண்ண விஷயம் தான். அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சிச்சா, புத்தகத்தை மூடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1 ஹவர் ஸ்லாட் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். So they'll normally just open the book and then look here and look there. This is something I've also done. At the end of an hour, they'll just close the book and say 1 hour is up. ஒரு நாளைக்கு ஒரு லெசனை முடிக்க போறேன் தரவா அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோல் வைங்க. So you need to set specific goals like saying in a day I'm going to finish 1 chapter thoroughly. நாங்கெல்லாம் எந்த புக்கும் படிக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. Don't say I'm not reading any book or I'm not in school now. I want all of you to buy a book and read. இந்த சபை வந்து படிக்கிற சபையா இருக்கணும். I want this church to be a learning church. சும்மா டிவி பார்த்து நேரத்தை செலவழிக்கிற சபையா இருக்கவே கூடாது. It shouldn't be a church that is wasting time just watching TV. அதாவது நம்ம at the end of the day entertainmentலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லல நான். At the end of the day I'm not saying there shouldn't be entertainment. At the end of the day நான் ஏதாவது பிரயோஜனமா பண்ணிருக்கேனான்னு யோசிக்கிற ஆட்களா இருக்கணும். We should be thinking at the end of the day, have I done something useful? படிக்கணும், யோசிக்கணும், அப்படிப்பட்ட நபர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். We should be people who are reading, learning and understanding. So receive instruction. போதகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். So we see the Bible saying receive instruction. மூன்றாவது அம்சம் என்ன? What is the third point? விவேகம். போதகத்தை அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து சொல்ற காரியத்தை உணர்றது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. So the verse says for gaining wisdom and instruction, for understanding words of insight. Discerning, புரிஞ்சு பகுத்தறியறது. இந்த புத்திமதிகளை உணர்ந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சும்மா புரியறது மட்டும் கிடையாது, பகுத்தறியறது. So when you look at understanding, it's not just mere insight, it is also discernment. அதுல உள்ள deep meaning, ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. It's understanding the deeper meaning in the word. சரியான விதத்துல இன்டர்பிரட் பண்றது, வியாக்கியானம் பண்றது, விளக்கி சொல்வது. So it's correctly interpreting it. நம்முடைய எல்லா ஃபேக்கல்டி இருக்குங்களா, நம்முடைய சென்சஸ், உணர்வுகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறது. So it's using all our faculties and understanding a particular thing. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். So if I keep repeating something, சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். So I tell you and then I ask you a question. எனக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், அதே நான் சொல்கிறேன். So if you tell me I don't understand pastor, then I'll explain it again. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்றுமே புரியல அப்படின்னா, so you can actually say I understood this and I didn't understand that, but if you say I don't understand anything, ஒன்று உங்ககிட்ட ப்ராப்ளம் அல்லது என்கிட்ட ப்ராப்ளம். ஸோ நான் வேறு விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
So then I explain it in a different way. உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். So I actually do it and show you. அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். And I show you through pictures. அப்பையும் புரியலனா probably உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். So even if you don't understand it even then maybe even you have some problems. See, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. Each of us have a different learning style. எனக்கு வந்து நீங்க ஒரு சிலதெல்லாம் செஞ்சு காமிக்கணும். என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து என்ன தனியா ஓட்டிங்கனாவே நான் படிச்சுக்குவேன் நான். அதுக்கப்புறம் வேணும்னா உங்ககிட்ட கேட்பேன். அந்த மாதிரி என்னுடைய லேர்னிங் ஸ்டைல். So my learning style is if you give me a book and let me be, I will read it and understand and learn it. And if I don't understand something, then I'll ask you. எனக்கு புரியலன்னா நீங்க செஞ்சு காமிச்சீங்கன்னா ஓகே, இல்ல படத்தை காமிச்சீங்கன்னா ஓகே. If what I don't understand, if you do it and show pictures, then I'm fine. சிலருக்கு படத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். For some people you have to start with pictures. சிலருக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். For some people you have to demonstrate what has to be done. It's okay, no problem. But இதெல்லாம் காமிக்கும்போது நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா, அதை எடுத்து கொண்டு போய் வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கறது தான் கேள்வி. It doesn't matter what style you have, but do you understand what is being taught and do you apply? இதுதான் புத்தி. This is knowledge. இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் எபிரேய பதத்தை வச்சு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். புத்திமதிகளை உணர்ந்து கொள்ளுதல். So I'm using the Hebrew words to help you understand the meanings of these words. உணர்ந்து கொள்ளுதல். So this is actually understanding. நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டாலும் அறிவுபூர்வமா மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்ல. So when you understand something, you don't do it merely through your mind. அதுல உங்க உணர்வும் இருக்கிறது. Your emotions are also there. உணர்வெல்லாம் கழட்டி வச்சிட்டேன், அறிவை மட்டும் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு சூழலும் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. You cannot say I kept my emotions aside and I'm only using my head. There can never be a situation like that. Maybe ஒரு சில வேளைகள்ல உணர்வு ஒரு உயர் மட்டத்துல இருக்கலாம், அறிவு கீழ் மட்டத்துல இருக்கலாம். ஒரு சில வேளைகள்ல அறிவு மேல் மட்டத்துல இருக்கலாம், உணர்வு கீழ் மட்டத்துல இருக்கலாம். So there could be situations where your emotions are at a higher level and the knowledge is low, or the other way around where the knowledge is high and the emotions are low. ஆனா எங்க இருந்தாலும் நீங்க முழு மனுஷனா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important that wherever you are a complete human being. So இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புத்தியை உணர்ந்து கொள்ளும் அந்த காரியம் இல்லாம நான் ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன், அப்ப எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இல்ல. So without this understanding, with just saying I fear the Lord, nothing will happen. So ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லா ஃபேக்கல்ட்டியையும் யூஸ் பண்ணி, அப்புறம் தொடு உணர்ச்சி, முகர் உணர்ச்சி, பார்க்குற உணர்ச்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, இந்த 5 சென்சஸையும் யூஸ் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். So those of us who fear the Lord should use our faculties, our eyes, our nose, our mouth, our ears, our touch, and then together then do things for the Lord. அடுத்தது நான்காவதாக நமக்கு தேவையானது என்னன்னா விவேகம், prudence. The fourth thing that we require is prudence. Prudence வந்து நம்ம ஞானமாக நடந்து கொள்ளும் காரியம். So being prudent is walking in wisdom. இந்த விவேகன்ற வார்த்தையில் என்ன நிறைய அர்த்தம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானமாக நடந்து கொள்வது, வளமை அடைவது, வெற்றி பெறுவது. So the word prudence has many meanings. It is to act wisely, to be prosperous and to have success. இதுக்கு இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னா to be circumspect அப்படின்னா அப்படியே சுத்தி முத்தும் பார்த்து ஏதாவது எச்சரிக்கை மணி எதுவும் ஒலிக்குதான்னு பார்க்கறதும் இருக்கு அதுல. So the other meaning is also to be circumspect, where you look around to see if there are any dangers or anything you need to keep in mind. இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். கிறிஸ்டியானிட்டி வந்து இன்டெலிஜென்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு மதம் அப்படின்னு சொல்லலாம். Christianity supports intelligence. That's the kind of religion it is. ஏன் கேட்டிங்கன்னா பைபிள் வந்து எழுதப்பட்டதே, கம்பைல் பண்ணப்பட்டதே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வரதுக்கு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி. So if you look at the Bible, was compiled about 300 years before the coming of Christ. 900 BC-லே வந்து எபிரேய பாஷையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. We see that the Hebrew text was there 900 BC, and we have text to prove that. ஆதி இஸ்ரவேல் சமுதாயத்துல வந்து பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கப்பட்டார்கள். In ancient Israel culture, the children were taught. நீங்க பழைய ஏற்பாடை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஹார்ட் தான் சீட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் இன்டெலெக்ட். So in the Old Testament, if you look at the heart, it is the seat of emotions and intellect. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைச்சி அந்த ஒரு பெரிய தோட்டத்தில் போட்டு நீங்க இதை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்.
So when God created Adam and Eve and kept them in the Garden of Eden, He told them to have dominion and take care of the garden. அறிவு கொடுக்காம அவ்வளோ பெரிய கார்டனில் போட்டு அவர் பார்த்துக்க சொல்லியிருப்பாருங்களா? Without intelligence, would He have asked them to take care of such a big garden? நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். Imagine you are looking after a company. அந்த கம்பெனிக்கு சிஇஓவை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. So you're trying to choose an CEO and are interviewing candidates. ஒருத்தர் வந்து பிதற்றலாக பேசுகிறார். அவர் ஒன்றுமே இன்டெலிஜென்ட்டாகவே பேசலன்னு இன்டெலிஜிபிளாக பேசவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So there's one guy who's not making any sense as he's speaking. அவரை நீங்கள் சிஇஓவாக போடுவீங்களா? Would you choose him to be the CEO? தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவீங்க. You would say thank you so much and ask him to leave. வேற யாருமே இல்லைன்னா நீங்களாவது எப்படியே பார்த்துக்குவீங்களே ஒழிய அந்த மாதிரி ஆளை போடவே மாட்டீங்க. If there's no other candidate, you might sit as the CEO, but you won't put somebody else. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வந்து கொண்டு போய் அந்த கார்டனில் போட்டு இதை பார்த்துக்கங்க, பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு அறிவை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. When the Lord put Adam and Eve in the garden and asked them to take care of it, imagine the amount of intelligence He would have given them. நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்றோம்ல. We say a personality. Personality is not about your height and weight and your dress. இது நம்ம எப்படி நடந்து கொள்றோம் அப்படிங்கிறது தான் பர்சனாலிட்டி. So personality is how we carry ourselves. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவர் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பார் அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம். When I was a child, if we said that person has a great personality, it meant something else. அவனா டாலா இருக்காரு, ஃபேரா இருக்காரு அந்த மாதிரி அர்த்தம். So it meant the physical features. அதுக்கப்புறம் தான் அந்த சைக்காலஜில படிக்கும்போது அது தெரிஞ்சு பர்சனாலிட்டினா வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. So only when I learned psychology I understood that personality meant something different. நாம எப்படி ஞானமா பேசுறோம், ஞானமா நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நம்மள வெகு தூரம் கொண்டு போகும். So how we speak wisely and how we walk with wisdom is what will take us places. இது ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்தும் ஒரு காரியம். So this is actually using the wisdom of God in our lives. வாழ்க்கையில வந்து நம்ம சரியான தீர்மானத்தை எடுத்து சரியான விதத்துல அந்த தீர்மானங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த விவேகம் இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். So in life when we take the decisions and go forward is when we realize we have prudence. அதனால தான் சர்ப்பத்தை போல நீங்க என்ன செய்யுங்க, வினா உள்ளவர்களா இருங்க. அப்படின்னா சிலர் வினா உள்ளவர்கள் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா சர்ப்பத்தை போல நம்ம நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. வினா விடை அப்படின்னு இருக்குல்ல, அது இல்ல அது. So when the Bible says be as sly as the serpent, people think it's to ask questions. வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. வைஸா யார் போல வைஸா இருக்கணுமா? சர்ப்பத்தை போல. எங்க சைடு வந்தீங்கன்னா நிறைய பாம்பெல்லாம் இருக்கு. வராம விட்டுறாதீங்க, இன்னைக்கு பிரேயர். ஓகே. So the Bible says is be as wise as a serpent. There are a lot of snakes near my house, but don't not come for the prayer meeting in the evening. ஒரு பாம்பு வெளில வருது அப்படின்னா வந்துட்டு அப்படியே பார்க்கும். So if a snake comes out, it will actually come and look around. நமக்கு ஏதோ ஆபத்து வருதா அப்படின்னு பார்க்கும். It look if there is any danger around. அதுக்கப்புறம் தான் மெதுவா போகும். And then it will come out slowly. இங்க பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது ரயில்வேல வேலை செஞ்ச இந்த ட்ராக்லாம் தயார் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. So when the British were there, the people who laid the tracks would be paid if there was any accidents. ஆனா பாம்பு கடிச்சிட்டா காசு கிடையாது. But if a snake bit them, there was no money. ஏன்னா அவங்களோட இது என்னன்னா பாம்பு வந்து தன்னால வந்து கடிக்காது. So the thought process was the snake would never come and bite you on its own. நீங்க அது வழியில போகாதீங்க. You shouldn't go in its path. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. You need to be careful. ஏன்னா பாம்பு எப்படியாவது உங்களை அவாய்ட் பண்ணிரும். அவாய்ட் பண்ண தான் பார்க்கும். Because the snake will try to avoid you no matter what. அது போல நம்ம வாழ்க்கையில பாம்பு போல என்ன செய்யணும்னா ஞானமா நம்மள ஏதாவது ஆபத்து வருமா அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். இன்னசென்ட். So we need to be as wise as a snake, looking around and seeing if there's any dangers to come. At the same time, we have to be as innocent as a dove. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஞானம், இந்த ஜாக்கிரதை புத்தி மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம கொத்திர பாம்பா மாறிடுவோம். So if we keep being like the snake, then we will be one that's stinging others. ஆனா நம்ம வந்து கபடற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னம்னா ரெண்டும் சரியா சமநிலை ஆயிரும்.
But if he is innocent as the dove, then both will balance out. இந்த ப்ரூடன்ஸ், இந்த விவேகம் வந்து இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன அப்படின்னா சரியா இருக்கிறது, நீதியா காரியங்களை செய்யறது. So prudence also teaches us another thing is to be righteous. அது மட்டும் இல்ல எக்விட்டி, அதாவது நாம எல்லோரையும் சமமாக நடத்துவது, இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. It also teaches us to treat others equally. அது மட்டுமல்ல நாம வளமையை நாடும் காரியம் அதுவும் இதுல அடங்கி இருக்கு. There's also ways to lead us to prosperity. சோ யாரெல்லாம் விவேகமா இருக்காங்களோ அவங்க வந்து சொல்வாங்க நான் எல்லாத்தையுமே சரியா செய்வேன். So whoever is prudent will say I do everything right. நீதியா செய்வேன். I'll do it with justice. நியாயத்தோட நான் செய்வேன். I'll do it with righteousness. சமமாக எல்லாரையும் நான் நடத்துவேன். I will treat everyone equal. நான் என்னுடைய வளமையும் சரி மற்றவங்க வளமையும் நான் தேடுவேன். I will search for my own prosperity and the prosperity of others. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். So this is very very important. நீங்க நோக்கத்தோட இன்டென்ஷனலா நீங்க உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு, உங்களுடைய வளமைக்கு, செழிப்புக்கு, உங்களுடைய வாழ்க்கையுடைய சக்சஸ்க்கு பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's very very important that you are very intentional about planning for your prosperity and success. அடுத்தது ஐந்தாவதாக நம்ம என்ன பார்க்குறோம், நமக்கு ஞானத்தோட செயல்படணும் அப்படின்னா நமக்கு தேவையான காரியம் என்ன? ஐந்தாவதாக The fifth thing that we need if we need to walk in wisdom, இங்கே நம்ம பார்க்கணும், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அதாவது உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிலிட்டி டு டீச். ஞானம் உள்ளவர்கள் போதிக்கும் திறன் உள்ளவர்களாக இருப்பாங்க. So the ones who are wise will also have the ability to teach. யாராவது நல்ல போதிக்கிற திறன் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த இடத்துக்கு வழி சொல்ல முடியுமான்னு கேளுங்க. So if there's somebody who's wise, ask them for a direction to a place. மக்கள் சரியாக வழி சொன்னாங்கன்னா அவங்க சரியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிலெல்லாம் பார்த்தாங்கன்னா லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே புரியாது. So if they're able to communicate the direction well, then they're wise. Otherwise there are people who will say go this way, left and right and left and right. நானும் என் ஒய்ஃப் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒருத்தட்ட கேட்டோம் இந்த வழி எப்படி எங்கே போகிறதுன்னு கேட்டோம். 2 பேர் இருந்தாங்க. So me and my wife were going somewhere and we asked them where does this road go, and there were 2 people there. ஒருத்தர் சொன்னார் நேராக போயிட்டு லெஃப்ட் எடுங்க, அப்படியே நேராக ஒரு போனீங்கன்னா அவ்வளோதான் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். So one guy said take left and then go further and you will go. அடுத்தது அவர் சொன்னார், நான் அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டேன் போனோம் அப்படின்னு. ஓகே தேங்க்யூன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் அதே இது போகும்போது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தார். So we said thank you and we were going to start when the other guy said go further. அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நான் கிளம்பலான்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அவர் இல்லை அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாரு. So he said no and then he gave me some more directions. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நான் இன்னும் இருந்தேன்னா இங்கே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்குறதுலையே இருந்தது நமக்கு இன்னும் டைம் ஒரு 15 நிமிஷம் போயிடும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு போயிட்டேன். போகிற வழியில் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So we finally said, as he was giving more instructions, we said it would be a waste of time here. We said very big thank you and we started moving, but we found the place eventually. உங்களுக்கு அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் திறன், கற்றுக் கொடுக்கும் திறன், அது ஞானம். So the ability to teach others what you know, that is wisdom. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். Sorry. நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது, ஆனால் ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை. So it's there in our culture but not in a big way. ஸோ அமர்த்தியா சென் அப்படிங்கிற ஒரு தி ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீனா கலாச்சாரத்தில் ஒரு மெடிசின் அவங்க வந்து உருவாக்கி மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா எல்லாம் எழுதி வச்சுப்பாங்க. So Amartya Sen in his book talks about in China if somebody shares a formula for a medicine, they would write it down. ஸோ ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்கள ஸ்கூல் மாதிரி நடத்தி அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. And they would bring about 4-5 people together and teach them like a school. இப்படி அந்த நாலேஜ் பரவிட்டு போகும். And this is how the knowledge will keep getting passed on. நம்ம ஊரில் எப்படி அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து ஃபார்முலாஸ் தெரியும்,
So in our country, the grandfather will know the formula. அவர் பையன்களுக்கு டீச் பண்ணுவாரு. He will teach it to his son. அவர் பையன்களுக்கு டீச் பண்ணுவாரு. And the father will teach it to his son. இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு சுனாமில அழிஞ்சு போயிட்டாங்கன்னு வெச்சீங்களா? If the entire family is destroyed in a tsunami, எல்லாமே போயிடுச்சு அவ்வளவுதான். the entire knowledge is gone. அவங்க வேற யாருக்கும் டீச் பண்ண மாட்டாங்க. And they will never teach others. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிராண்ட் தேவை. இந்த குடும்பத்தினுடைய மருத்துவம் அப்படினு சொல்லிட்டு. So they need a family brand, saying this is உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. So you should actually teach others what you know. கற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை என்ன அப்படினு கேட்டிங்கனா சொல்லி கொடுக்கிறது. One of the ways to learn yourself is to teach others. So ஞானம் உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. So those who are wise will teach others. எதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படினா what and all will they teach? வாழ்க்கையில எப்படி முன்னேறது அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. How to get ahead in life. எப்படி சரியான தீர்மானத்தை எடுக்கிறது அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. How to take the right decisions. யாருக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? Who and all will they teach this to? இங்க 4வது வசனத்தை பார்க்கிறோம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் பேதைகளுக்கு அறிவையும். So they will give the prudence to those who are simple. வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். And they will give knowledge and discretion to the young. யாரெல்லாம் அந்த உபதேசத்தை எடுத்து மற்றவங்களுக்கு போதிக்கறாங்களோ அவர்கள் பேதைகளுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுப்பார்கள். So whoever is taking this instruction and applying, they will give prudence to the simple and knowledge and discretion to the young. So எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க டீச் பண்றதுக்கு? So how many of you are ready to teach? உங்களுக்கு சில பேதைகளை ஆண்டவர் அனுப்புவார். The Lord will send you some very simple folks. புரியவே இல்லன்றவங்க எல்லாம் அனுப்புவார். He will send you people who keep telling you I don't understand. நீங்க சொல்லிருப்பீங்க அதே கேள்வியை மறுபடியும் திருப்பி கேக்குற ஆட்கள் எல்லாம் அனுப்புவார். He will keep sending you people who will repeatedly ask you the same question. அவங்களுக்கு விளக்கி சொல்ற ஆட்கள் தான் ஞானிகள். Amen. If those of us who can explain it to those simple folks are the wise ones. So இன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல டெஸ்ட் எல்லாம் வச்சு அறிவானவர்கள் மட்டும் தான் ஸ்கூல்ல எடுக்கறாங்க இல்லீங்களா? These days if you see only the learned are after passing tests are taken. ஆனா அறிவானவர்களுக்கு டீச் பண்றது ஒண்ணும் பெரிய வித்தையெல்லாம் இல்ல. So it's not very a great thing to be teaching learned people. அறியாதவர்களுக்கு டீச் பண்றது தான் பெரிய காரியம். It's a great thing to be teaching simple folks or those who don't understand. இன்னைக்கு காலைல நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். I was watching a documentary this morning. சின்ன கிராமத்துல நார்த் இந்தியாவுல எப்படி நல்ல படிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன். So in North India it was being shown how very good teachers are trying to explain things to the people there. ஆல்ரெடி ABCD எல்லாம் படிச்சிட்டு வரவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. Those who already studied ABCD and other things, it's not difficult. ஒண்ணுமே தெரியாம வராங்க பாருங்க. The people who come with no knowledge, எல்லாம் மூக்கொளிக்கிட்டு எல்லாம் அப்படியே உட்கார்ந்து சாப்பிட கூட இல்லாம அப்படியே வராங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க. அவங்கள ரியலி பாராட்டணும். Actually they are teaching kids who know nothing with running nose and come there to eat. It's very difficult to teach them and it's a good thing that they're doing. So நாம இந்த வருஷம் ஒரு முடிவு எடுப்போம். நாம அறியாதவர்களுக்கு என்ன செய்ய போறோம்? ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்க போறோம், வேத வசனத்தை டீச் பண்ண போறோம், அல்லது நமக்கு தெரிஞ்ச காரியத்தெல்லாம் நாம சொல்லி கொடுக்க போறோம். Let us decide this year that we are going to teach the Bible to people who don't know, or share the gospel with people who don't know, or at least teach the things we do know. வாலிபர்களுக்கு புத்தியும் விவேகத்தையும் நம்ம டீச் பண்ண போறோம். We're going to teach the young prudence, knowledge and discretion. So இந்த புத்தி விவேகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட அர்த்தமும் இருக்கு, நல்ல அர்த்தமும் இருக்கு அதுல. So when you look at prudence, there's good meaning and a bad meaning. அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா cunningness அப்படினு அதையே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். So in some place it can be translated as cunning. சில இடத்துல பாத்தீங்கன்னா புத்தி அப்படினு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். In some places it can be done as knowledge. பட் நாம cunningness டீச் பண்ணல. But we are not teaching cunningness. நாம புத்தியை நாம டீச் பண்றோம். We're going to teach knowledge. அடுத்து ஆறாவது காரியம், the sixth point, increase in learning. நீங்க கற்றுக்கொள்வதில் இன்னும் வளருங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் 5வது வசனத்தை, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் அப்படினா அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பான். So here we see in verse 5, let the wise listen and add to their learning. கேட்டு அறிவில் என்ன செய்வான்? தேறுவான். கேட்கிறதும் மற்றவங்க கைட் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it talks about listening and adding to their learning and guiding. Do you have mentors in your life? உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை வழி நடத்துறதுக்கு இருக்காங்களா? இங்க நிறைய பேர் மென்டர்ஸா இருக்க முடியும்.
நீங்கள் பர்சனலாக பாஸ்டர் என்ன நீங்கள் மென்டர் பண்ணீங்க அப்படின்னா I'll be glad to do that. So there are a lot of people who can mentor you here. And if you personally come to me and say, Pastor, if you can mentor me, I'd be most happy to do that. நம்ம பிளான் பண்ணி என்ன செய்யலாம், டைம் எடுக்கலாம். We can plan and I can set out some time. அதே போல் இங்கே மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிஸ்டர் சங்கீதா, பிரதர் ஜெய்பால், சிஸ்டர் ஜூலி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்காங்க. So a lot of other people here like Sister Sangeeta, Jaipal and Julie who can also guide you and mentor you. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி அட்வைஸ் வேணா பிரதர் செல்வகுமார் இருக்கார். So if you need any information or knowledge on financial management, you should reach out to Brother Selvakumar. ஸோ நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது செய்யணுன்னா இவங்களை கேட்டு தான் செய்யணுன்ட்டு நானே சில லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இது செய்யணுன்னா இவங்களுக்கு தான் கேட்கணும் அப்படின்னு நானே வச்சுருக்கேன் மனசில். So I actually have a list in my mind that if I have to do certain things, I have to reach out to certain people. சர்ச்லேயே ஒரு சிலர் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், இது செய்யணுன்னா இவங்களை கேட்டால் இவங்க சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு எல்லாமே தெரியாது. So I don't know everything, and I have certain people even in church that if certain things I need to do, I need to reach out to them. So ஒரு மென்டர் எல்லாத்துலேயும் உங்களை மென்டர் பண்ண முடியாது. So one mentor cannot mentor you in everything. So என்கிட்ட நீங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் வந்தீங்க அப்படின்னா நான் சரியாக உங்களுக்கு தர முடியாது. So if you come to me for financial advice, I may not be able to guide you well. ஏன்னா எனக்கே ஒரு மென்டர் தேவைப்படுது. Because I need a mentor myself. So எல்லாருக்குமே மென்டர்ஸ் தேவைதான். We all need mentors. பட் நாம ஒருத்தங்களை வச்சு அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்றது, அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's important to have somebody in mind and then share things with them and get their advice. என்னுடைய ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய மென்டர்ஸ் வச்சிருக்கேன். So if you look at me in my field, I have many mentors. அவங்கள நான் பார்த்ததெல்லாம் கிடையாது, பட் they are my mentors. I've never seen them, but they are my mentors. பட் பார்த்தவங்களும் ஒரு சிலர் என்ன செய்றாங்க, மென்டர்ஸா இருக்காங்க. There are also some people I know. பட் இத நான் வாலண்டரியா பண்ணியிருக்கிறேன். அதாவது நானே முடிவெடுத்து செஞ்ச காரியம். But this is something I've done voluntarily. I've decided for myself. நம்ம புத்தியிலையும் அறிவிலையும் தேறணும் அப்படின்னா நம்ம வாலண்டரியா சில அதாவது மூவ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So if we need to move in understanding and knowledge, then we need to do some voluntary action. எப்ப பார்த்தாலும் யாராவது தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கே வெறுப்பு வந்துரும். So if we need external motivation every time, then it will become very irritating. நீங்க தான் உங்களுக்கு மோட்டிவேட்டர். உங்களுக்கு யார் லீடர் அப்படின்னா நீங்க தான் லீடர். If you look at who's to motivate you, it has to be you, and you have to lead yourself. So நீங்க பிளான் பண்ணுங்க, இந்த வருஷம் நான் இந்த ஏரியாக்கள் எல்லாம் நான் அறிவுல வளர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. So you plan for yourself that in these areas you're going to learn and grow in knowledge. Listen பண்ணுங்க, read பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Listen and read, very important things. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ட்ரெய்னிங் அப்படின்னு அர்த்தம். So the importance of this word is training. ட்ரெய்னிங்கிறது சும்மா செமினார் போய் அட்டெண்ட் பண்றதுக்கு டிஃபரெண்டான ஒரு விஷயம். So training doesn't mean just going and sitting at a seminar. நிறைய பேர் செமினாருக்குலாம் போவாங்க. Many of people attend seminars. என்ன செமினார்ல கத்துக்கிட்டீங்க, என்ன எப்படி இருந்துச்சு செமினார் அப்படின்னா very good food. If you ask them how was the seminar, they'll say very good food. Very good food, very good material. சிலர்லாம் ஒரு ஏதாவது டீச்சிங் பண்ண அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. So if I say I teach something, they'll ask what material you're using. ஆனா மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் வாசிக்கவே மாட்டாங்க. But they'll never read the material that you give them. There's nothing like reading. Absolutely. நீங்க லீடரா இருக்கணும்னா ரீடரா இருந்து தான் ஆகணும். If you want to be a leader, you have to be a reader. So நீங்களும் நானும் நம்ம செமினார் ஆஃப்டர் செமினார் போறதை விட நல்ல ட்ரைனிங்க்கு போங்க. So instead of just attending seminar after seminar, attend a very good training. நம்ம சில ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம் இந்த வருஷம். So we are going to be organizing some training programs this year. So அதை நீங்க பிரையாரிட்டியா வச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. Keep it as a priority and attend those. அது இல்லாம நீங்க வேற எங்கேயும் ட்ரைனிங் போகணும் அப்படின்னா you are free to go. But if you also want to attend some other training programs, please feel free. ஏன்னா பல்வேறு விதங்கள்ல உங்களுக்கு ட்ரைனிங் தேவை, உங்களுடைய ஃபீல்டுக்கான ட்ரைனிங் தேவை. Because you need training in various areas depending on the field you're in. பிளான் பண்ணுங்க. Plan for it. அடுத்தது 7th பாயிண்ட், கடைசியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரூத்ஸ் கம்யூனிகேட்டட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நான் வாசிக்கிறேன் 6வது வசனத்தை. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான்.
So verse 6 says, for understanding proverbs and parables, the sayings and the riddles of the wise. Proverbs, parables, riddles and sayings. இந்த காமன் ட்ரூத்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எங்க திரும்ப நம்ம கிடைக்கும்? இந்த தெருவில் வீதியில் நம்ம ஷாப்பிங் போகும்போது அங்கே தான் அது கிடைக்கும். So the common truths we see are in the streets or as we go about our daily work. ஸோ ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க, அப்சர்வ் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? ஓ, இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும் மாட்டுக்கு, இங்கே வந்து இப்படி தான் பேசணும் மாட்டுக்கு, இப்படி தான் பழகணும் மாட்டுக்கு அப்படின்னு அவங்க போகிற இடம் எல்லாமே ஸ்கூல் தான் அவங்களுக்கு. So people who are smart are very observant and know this is how they have to behave in a particular place. ஸோ நம்ம வந்து நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்தால் தான் ஆண்டவர் வந்து சொல்லி தருவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தெருவில் இருக்கும்போது, வீதியில் போகும்போதும் நம்முடைய ஃபேமஸ் மால் இருக்குல்ல, ரிலையன்ஸ் மால், வேற எதுவும் மாலே இல்லை இங்கே, ஒரே மால், ஒன்லி மால். ஓகே, அந்த மாலுக்கு நீங்கள் போகும்போதும் ஆண்டவர் வந்து பேசுவார். So you don't have to come only to church to learn. You can learn wherever you are, even in Reliance Mall, the Lord can speak to you. ஸோ இந்த வருஷம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம சார்ந்து இருக்க போகிறோம். ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்து நம்ம வளர போகிறோம். So this entire year we're going to be dependent on the wisdom of the Lord and we'll use that wisdom to grow. ஞானத்தில் வளரும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். When we grow in wisdom, we can be happy.